மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்குட்பட்ட அக்கியம்பட்டி பகுதியில் பேசி வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி அமைக்கப்பட்ட 52 மாத காலம் ஆகிறது. இந்த 52 மாத காலத்தில் இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பகுதி விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி. அந்த விவசாய பெருமக்களுக்கு ஒரே 5 ஆண்டில் 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம்ல. அதே போல ஏரி குளம் குட்டை அனைத்திலும் நீர் நிரப்புவதற்கு குடிமராம திட்டம், விவசாய பங்களிப்போடு இலவசமாக வண்டல் மண் அள்ளப்படுவதற்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள், விவசாயிகள், மலைவாழ் மக்கள் படிப்பதற்காக இந்த பகுதியில் கலை மற்றும் அறிவியல் குளிர் கொடுத்து நானே வந்து திறந்து வச்சேன்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மலைவாழ் மக்கள் மற்றும் பொதுமக்களை காத்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு பலிக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி மீது உறுதி. நானும் ஒரு விவசாயி, உங்களை போல் நானும் விவசாயம் செய்கின்றேன். அருமை சகோதரர் தங்கமணி அவர்களும் பிரபு அவர்களும் அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்களும் விவசாயி. விவசாயத்தில் இருக்கின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனை அத்தனையும் அனுபவதியாக நான் அனுபவித்தேன். ஆகவேதான் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்துக் கொடுக்கின்றேன். இரவென்றும் பகலென்றும் பாராமல் விவசாய தொழிலாளி ரத்தத்தை மண்ணிலே வேர்வை சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாய தொழிலாளிக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் எண்ணற்ற நன்மைகள் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மலைவாழ் மக்கள், அந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக ஆட்சி வழங்கும். அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி மணந்தவுடன் இந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்கள், குடிசில் வாழ்கிறாலும் சரி, வீட்டு மனை இல்லாதாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், மலைவாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும்.